Hello students, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனிட் நம்பர் 1 அதுல இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ்லாம் பார்க்க போறோம். ஓகே, அந்த யூனிட் நம்பர் 1ல 10 மார்க்ல ரெடக்ஷன் கான்செப்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதாவது ரெடக்ஷன் ஃபார்முலான்னு சொல்லிட்டு மூணு ஃபார்முலாஸ் இருக்கு. அதுல obtain a reduction formula for integral cos power nx dx. அதாவது cos sin அடுத்து cos sin சேர்ந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நம்ம இந்த cos power nx ப்ராப்ளத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் 7 செமஸ்டர் இந்த பேப்பர் எடுத்தீங்கன்னா 4 டைம்ஸ் இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க integral cos power nx dx. ஸோ அதனால இது cos power nல இருக்கு sin, இது ரெண்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நம்ம cos power nx dx பார்க்கலாம். ஓகே, solution in the given problem you take let I n equal to integral cos power n x dx னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த given ப்ராப்ளத்தை கேபிட்டல் I n equal to நீங்கள் அசூம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இங்கே பவரில் n இருக்கனால நான் I n எடுக்கிறேன். சப்போஸ் இங்கே m னா I m னு எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் யூ டேக் கேபிட்டல் I n equal to integral cos power n x dx னு எடுத்துக்கோங்க. ஓகே, now so integral now the cos power n x dx எப்படி எழுதலாம்னா cos power n minus 1x cos x dx. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம் இது. ஸோ the cos power n x dx we can write cos power n minus 1x cos x because இந்த cos பவரில் ப்ளஸ் 1 இருக்குது, இந்த மைனஸ் 1 ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா அகைன் இதே டேர்ம் தான் வரும். ஸோ இந்த cos power n x dx we can write cos power n minus x cos x dx எழுதிக்கலாம். ஸோ அகைன் இந்த cos x-ம் இந்த மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த டேர்ம் தான் வரும். இதை தான் இந்த மாதிரி ரெண்டு டேர்மாக எழுதிக்கிறேன். ஓகே, நான் ஸோ இது வந்து ஒரு இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் அதை சால்வ் பண்ண போகிறோம். அது ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இன்டெக்ரல் u dv equal to, அதாவது integral u dv equal to what's the formula na uv minus integral v du. So this is a formula. Integration by parts னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க uv formula னு இன்டெகிரேஷன்ல. ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா. ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் எது u எது dv பாருங்க, இன்டெக்ரல் u dvன்னு இருக்குல்ல. ஸோ இந்த பார்ட் ஃபுல்லாக u, இது ஃபுல்லாக u, இந்த ஹோல் பார்ட் இஸ் dvன்னு எடுக்கிறோம். ஓகே, dv இது u, நான் இது dvன்னு எடுக்கிறேன். ஸோ அப்போ u என்னன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. u equal to ஸோ cos power n cos power n minus 1x. இந்த cos power n minus x தான் நான் uன்னு எடுக்கிறேன். இதுலேருந்து நம்ம அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, தட் இஸ் du ஃபைண்ட் பண்ணணும். ஆக்சுவலாக du by நம்ம dx னு போடுவோம். u with respect to x differentiate, அப்போ du by dx னு போடுவோம். now இப்போ இந்த cos power n minus 1 க்கு டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்னா you know formula for differentiation of x power n னா என்ன பண்ணுவீங்க, differentiation of x power n னா ஸோ இந்த n அப்படியே ஃப்ரண்ட்ல வரும். அப்போ n x power n minus 1 போடுவீங்களா. ஸோ யூசிங் அந்த பவர் கான்செப்ட் பேஸ் பண்ணி நான் இதை போட போகிறேன். ஓகே, இந்த ஒரு ஃபார்முலா எல்லாம் அசூம் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ் பவர் என்னன்னா என்ன பண்ணுறீங்க, இந்த n அப்படியே ஃப்ரண்ட்டில் n minus 1. ஸோ அது மாதிரி இந்த பவரில் n minus 1 அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ அப்போ n minus 1, அப்போ இந்த காஸ் பவர் இது அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இங்கே ஒரு -1 போடுவோம். இங்கே -1 போடும்போது என்னன்னா n minus 2x ஆயிரும். ஓகே, இது புரியுதா உங்களுக்கு. ஸோ இந்த பவரில் இருக்கிறத அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டேன். காஸ் பவரில் ஒரு -1 போடும்போது n minus 2x dx ஆயிரும். நவ் இந்த cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் cos x உங்களுக்கு தெரியும். cos x டிஃபரன்ஷியேட் பண்ண வரனா மைனஸ் sin x, அதை வித்தின் ப்ராக்கெட்டில் போடுறேன். அடுத்து இங்கே பை டிஎக்ஸ்ன்னு போடுவோம்ல, அந்த டிஎக்ஸ் தான் இந்த சைடு எழுதுறேன் டிஎக்ஸ்னு. ஓகே, ஸோ இது வந்து என்ன செயின் ரூல் டிஃபரன்ஷியேஷன். ஓகே, பவர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அடுத்து இந்த cos x பண்ணால் மைனஸ் sin x, இங்கே போடுற டிஎக்ஸை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரம் யூலேருந்து நான் டியூ ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இந்த டிவி இருக்குல்ல, இப்போ இந்த டிவிலேருந்து நான் வியை கண்டுபிடிக்கணும். அதை என்ன பண்ணுறீங்கன்னா இன்டெக்ரல் dv equal to integral cos x dx. ஸோ இந்த ஹோல் பார்ட், அதாவது நான் u equal to இந்த பார்ட் எடுத்துட்டேன். u இதை நான் அப்படியே எடுத்துட்டேன். இந்த பேலன்ஸ் என்ன இருப்பாருங்களேன், இன்டெக்ரல் cos x dx அதுதான் எழுதியிருக்கேன். இன்டெக்ரல் cos x dx தான் என்னன்னா இன்டெக்ரல் dvன்னு எழுதியிருக்கேன். இது ஒரு புரியுதா உங்களுக்கு. இது அப்படியே நான் யூன்னு சொல்லிட்டு நான் வெளியே எடுக்கும்போது அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன இருக்குன்னா இன்டெக்ரல் cos x dx, அதுதான் யூ டேக் இன்டெக்ரல் dvன்னு. ஓகே, நவ் integration of dv is nothing but v. இது உங்களுக்கு தெரியும் பேசிக்கா. integration of dv னா v ன்னு சொல்லுவாங்க. now integral of cos x ஓட ஃபார்முலா வந்து என்ன, sin x. இது இன்டெகிரேஷன் ஃபார்முலா இது. ஓகே, integration of cos x னா sin x சொல்லுவாங்க. ஓகே, now dv ல இருந்து நம்ம v ஃபைண்ட் பண்ணிட்டோம். now இப்போ இந்த ஃபார்முலா தான் நான் சொல்லியிருந்தேன்.
ஸோ இதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போதும். இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் சொல்லுவாங்க. இன்டெக்ரல் u dv ஈக்குவல் uv மைனஸ் இன்டெக்ரல் v du. ஓகே, நான் யூலேருந்து நான் du ஃபைன் பண்ணிட்டேன், dvலேருந்து v ஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த பார்ட் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். சைடில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நான் ப்ராப்ளத்துக்கு வரேன். ஓகே, now after this step, so what's the formula? u dv equal to uv இல்ல. so இந்த ஸ்டெப்புக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல uv ன்னு வரும், uv. so you know இது u வேல்யூ v வேல்யூ இது. so அப்போ u v. so அப்போ cos power n minus 1x அடுத்து v வந்து dot sin x. என்ன பண்ணியிருக்கேன், uv, this is your u, this is v. அந்த uv ன்னு அப்படியே எழுதியிருக்கேன். நடுவில் என்ன இருக்கு, மைனஸ். அந்த மைனஸ் அப்படியே போடுங்க, மைனஸ். அடுத்து இன்டெக்ரல் v du ன்னு வரும். so v வந்து என்னது, sin x. நெக்ஸ்ட் du வந்து இந்த ஃபுல் பார்ட். இந்த du இருக்குல்ல, du வந்து இந்த ஃபுல்லாக இருக்குது. இது அப்படியே இங்கே எழுதணும். ஸோ யூ நோ தி ஸ்டெப். இந்த ஸ்டெப் உங்களுக்கு தெரிஞ்சதுனால நான் இதை ரப் பண்ணிவிட்டு இங்கே கேப்பில் தான் இங்கே எழுதுறேன். ஓகே, ஸோ u இன்டெக்ரல் v எழுதியாச்சு. இந்த du தான் இங்கே எழுத போகிறேன். இந்த du என்னது, n minus 1 cos power n minus 2x minus sin x dx. ஓகே, ஸோ ப்ராப்ளம் cos power n x வந்து இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டாக ஸ்பிட் பண்ணேன். இது u, இது dv. இதுலேருந்து uv dvலாம் கண்டுபிடிச்சேன். ஃபார்முலா u dv இங்கே போட்டிருக்கேன், மைனஸ் இன்டெக்ரல் v. அந்த v எழுதிட்டேன். du வந்து இந்த ஃபுல் பார்ட் அப்படியே எழுதிட்டேன். ஓகே, நான் இப்போ இதில் வந்து இங்கே இருக்கிற இந்த மைனஸ் இருக்குல்ல, இதெல்லாம் மல்டிபிள் இருக்குது. எவ்ரிதிங் இந்த எல்லா டைமும் மல்டிபிள் இருக்குது. இந்த மைனஸ் இந்த வெளியே வந்து ப்ளஸ் ஆயிரும். இந்த n மைனஸ் 1 வந்து கான்ஸ்டன்டாக வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஸ்டெப் அப்படியே எழுதுங்க. cos பவர் n minus 1 x sin x. ஸோ இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகுது. இந்த n minus 1 you take it outside. now integral. இப்போ இந்த cos பவர் n minus 2 x அப்படியே எழுதிக்கலாம். இங்கேயும் சைன், இங்கேயும் சைன். சைன் டு சைன் என்ன சொல்லுவாங்கன்னா சைன் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. sin square x. ஓகே, sin into sin மல்டிப்ளை இருக்கனால பவரில் ஆட் பண்ணணும். ஸோ sin into sin square x. இதை நான் அப்படியே ஃப்ரண்ட்ல எழுதியிருக்கேன். இந்த டைம் அப்படியே ஃப்ரண்ட்ல போட்டு இன்டெகிரேஷன் முன்னாடி இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த dx அப்படியே போட்டுருங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் ஓகே நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் நெக்ஸ்ட் வந்து அகெயின் இந்த ஸ்டெப் அப்படி தான் வரும். cos பவர் n minus 1x sin x plus n minus 1 இன்டெக்ரல் cos பவர் n minus 2x. now இப்போ இந்த sin square x, இந்த sin square x ஒரு trigonometric ஃபார்முலா இருக்கு. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஒரு ஐடென்டிட்டி ஃபார்முலா, வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அதாவது sin square x plus cos square x equal to 1 ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்க எழுதுறேன். sin square x plus cos square x equal to 1. இங்க என்ன இருக்கு, sin square. அப்ப இந்த sin square equal to எப்படி எழுதலாம்னா sin square x equal to 1 minus cos square எழுதலாம். 1 minus cos square x. so now இந்த டேர்ம்ல இந்த sin square வந்து நான் எப்படி சேஞ்ச் பண்றேன்னா 1 minus cos square by using trigonometric formula. okay, so you know the identity sin square plus cos square equal to 1. from that sin square is nothing but 1 minus cos square. now you change the sin square x, that is nothing but 1 minus cos square x in the dx அப்படியே. okay, so now what do you do, now next stepல what do you do, இந்த sin square 2 term ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். now இந்த cos power n minus 1 x இதை வந்து அப்படியே நீங்க உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. this into 1, this into this. so அப்ப நான் மல்டிப்ளை பண்றது. ஸோ இது அப்படியே தான் எழுதுகிறேன் இந்த டேர்மை. ஸோ n minus 1 இன்டெக்ரல் இதை வந்து அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ திஸ் டேர்ம் இன்ட்டு 1னா அது அப்படியே தான் வரும். காஸ் பவர் n minus 1 x. ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நான் அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். திஸ் இன்ட்டு 1 அது அப்படியே வரும். நடுவில் மைனஸ் மைனஸ். இப்போ இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்னா, ஓகே, இது காஸ் பவர் n minus 2 xன்னு இருக்குல்ல, ஸோ அந்த 2 போடுங்க. ஓகே, மைனஸ். now this into this. ஸோ இது மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ப்ளஸ் 2 இந்த மைனஸ் 2 கட் ஆயிடும். ஸோ ப்ளஸ் 2 மைனஸ் 2 கட் ஆயிடுச்சுன்னா காஸ் பவர் nx dx. ஓகே, அந்த dx நம்ம காமனாக வெளியே போட்டுடலாம். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், இது இன்ட்டு 1 இது அப்படியே போட்டிருக்கேன். நடுவில் மைனஸ். இந்த மைனஸ் 2 இது ப்ளஸ் 2 கட் ஆயிடுச்சுன்னா அப்போ காஸ் பவர் nx ஆகும். ஓகே, நல்லா கேப்டல் லிசன் பண்ணிக்கோங்க. காஸ் பவர் n. ஓகே, நான் இப்போ இது என்ன பண்ணுறேன்னா, இப்போ இது ரெண்டு டேர்ம் இருக்குல்ல, அதனால இது ரெண்டு இன்டெகிரேஷனாக ஸ்பிட் பண்ண போகிறேன். இன்டெகிரல் ஆஃப் திஸ் ரெண்டு அடுத்த ஸ்டெப்பில் ஸ்பிட் பண்ண போகிறேன். ஓகே, நான் இதை வந்து ரைட் சேம் திங் இதை அப்படியே எழுதிக்கோங்க. n minus 1. now integral of this one, integral of this, அதாவது cos power n minus 2x இந்த dx போட்டுக்கிறேன்.
இது அப்படியே ஸோ இன்டெக்ரல் ஆஃப் திஸ் அடுத்து இன்டெக்ரல் ஆஃப் 2 பார்ட்டாக ஸ்பிட் பண்ண போகிறேன். இந்த காமனாக இருக்கிறது அப்படியே போடணும். அகெயின் இது அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் இந்த n-1 போட்டுட்டு அகெயின் இன்டெக்ரல் ஆஃப் திஸ் ஒன் இன்டெக்ரல் cos பவர் nx அடுத்து dx. ஸோ இங்கே உள்ள இருக்கிற 2 டேர்மை இது 2 டேர்மாக ஸ்பிட் பண்ணுறேன். பை லீனியர் ப்ராப்பர்ட்டி ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க இன்டெகிரலில். ஸோ அந்த அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் திஸ் மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் திஸ் ரெண்டுத்துக்கு dx போட்டுக்கோங்க. இந்த n-1 ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கணும். ஓகே now நம்ம இந்த கிவன் ப்ராப்ளத்தை cos பவர் nx dx என்ன எடுத்தேன்? இங்கே பவரில் n இருந்தால் நான் in எடுத்திருக்கேன்ல. ஸோ பவர் n இருக்கனால in எடுத்தேன். அப்போ m இருந்தால் நான் என்ன எடுத்திருப்பேன்? im போட்டிருப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? இதை அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே now cos power nx dx integral cos power nx dx என்ன எழுதியிருக்கேன்? in. அதே மாதிரி integral cos power n minus 2x dx இருக்கு. அப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம்னா i போட்டுட்டு இங்கே n இருக்கிறனால n போட்டனால i போடுங்க. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது? பவரில் n minus 2 அது அப்படிங்க டவுனில் போட்டுருக்கு சஃபிக்ஸில். ஓகே அப்போ i n minus 2 அடுத்து மைனஸ் இந்த n minus 1 இன்ட்டு சிமிலர்லி இது integral cos power nx dx எடுத்து in. ஸோ இதுக்கு in எடுத்திருக்கேன் கேபிட்டல் IN. ஸோ இந்த டேர்மை in-2 எடுத்தேன். இந்த டேர்மை IN எடுத்திருக்கேன். ஓகே now இது இந்த கிவன் ப்ராப்ளம் எப்படி IN ஈக்குவல் டு வருது? ஸோ இந்த இடத்துல IN போட்டுக்கோங்க. அதாவது IN ஈக்குவல் டு நம்ம போடுறோம். now இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்கிற IN இருக்குல்ல, அதாவது இங்கே இந்த ஃபுல் டேர்ம் இங்கே மைனஸ் இருக்கும்போது இது அப்படியே இந்த சைடு இருக்கும்போது சைன் சேஞ்ச் ஆகும். இந்த IN அப்படியே போடுறேன். இந்த மைனஸ் அப்படியே இந்த டேர்ம் அப்படியே ஃபுல்லாக அந்த சைடு கொண்டு வரேன். இந்த மைனஸ் என்ன ஆயிரும்? சரி ப்ளஸ் ஆயிரும். அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது அப்படியே போடுங்க IN. ஓகே இந்த டேர்ம் அப்படியே இந்த சைட் கொண்டு வரேன். இந்த ரிமைனிங் பார்ட்லாம் அப்படியே எழுதுங்க. cos பவர் n-1x sin x plus n-1 i n-2. ஓகே இது வரைக்கும் ஓகே நினைக்கிறேன். now இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் வாட்ஸ் அ காமன்? இங்கே in இருக்கா? இந்த in காமனாக எடுக்கிறேன். in யூ டேக் காமன் எடுக்கும்போது இந்த in எடுக்கும்போது வெளியே இங்கே பேலன்ஸ் 1 இருக்கும் நான் வச்சுக்கோங்க. ஓகே அதேமாதிரி இந்த in இங்கே எடுக்கும்போது பேலன்ஸ் வந்து n-1. So in the ரெண்டு termலையும் you take in is common. Okay, your balance 1, your balance n-1 is equal to இது you write as it is n-1 I n-2 இருக்கு. ஓகே now இதில் -1 இந்த +1 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா இந்த n இந்த in. ஓகே இந்த n இந்த in. ஓகே is equal to in the right hand side you write as it is. Okay now இந்த n இருக்கு இந்த இடத்துல மல்டிப்ளை இருக்கனால அந்த சைடுல டிவைட் ஆகும். ஓகே இது n-1 இது. ஓகே cos பவர் n-1 x sin x இந்த n-1 i n-2. now இந்த n is மல்டிப்ளை இருக்கனால இது அந்த n அப்படியே அந்த சைடுல போகும்போது டிவைட்ல வரும். ஹோல் டிவைட் பை n வரும். நான் தனித்தனியா போட்டுக்கிறேன். ஓகே அப்போ cos பவர் n-1 x sin x by இதுக்கு n தனியாக போடுங்க ப்ளஸ் அடுத்தது இந்த n-1 by n போட்டுட்டு இங்கே i n-2 போட்டுருங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த யூவி ஃபார்மில் பேஸ் பண்ணி தான் போகிறோம். இது u இது ரெண்டாக ஸ்பிட் பண்ணுற அதான் மெயின். இது u இது dv இதுலேருந்து நான் du v கண்டுபிடிச்சிட்டு யூஸிங் த ஃபார்மில் பேஸ் பண்ணி போடுறேன். இங்கே டிக்னோமெட்ரி ஃபார்ம்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் 1 - sin². இதை உள்ள மட்டும் எப்படி இந்த மாதிரி வரும்? இது ரெண்டு இன்டிகிரேஷனாக ஸ்பிட் ஆகுது. அதுக்கடுத்து இது i n-2 இது in வெரி சிம்பிள். இந்த டைம் அப்படியே இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஆயிடுது. ரெண்டுலேயும் in காமன் எடுக்கிறேன் கேன்சல் ஆகுது. அந்த n வந்து இங்கே டிவைடில் கொண்டு வரேன். ஸோ இதுதான் வந்து நான் ரெடக்ஷன் ஃபார்மில் சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் சைனும். ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதான் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. அண்ட் இது ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளத்தை ஒரு வாட்டி நல்லா 2-3 டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண பிறகு இந்த ப்ராப்ளத்தை எனக்கு அசைன்மெண்ட்டாக சப்மிட் பண்ணுங்கள் டுமாரோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.